You a dangerous girl. Those eyes looking up at me. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நான் பார்க்க போகிறேன். என் ஃப்ரெண்ட் வந்து வெளியே நின்றுட்டு இருந்தா. ஸோ நான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து போக ஆரம்பிச்சிட்டேன். அவள் வண்டி ரெடியாக இருந்தா. ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் வாங்குறதுக்கு தான் போகிறோம். ஸோ வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு கொஞ்சம் பெரிய கடை ஒன்று இருக்கும். இப்போ சரவணா ஸ்டோர் அது மாதிரி நிறைய ஸ்டோர்ஸ் இப்போதைக்கு ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. பாரதம் ஸ்டோரு, ரேவதி ஸ்டோரு, அது மாதிரி ஒரு ஒரு நேமில் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து பாரதம் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜாயிண்ட் ஆஃபீஸ் நாங்கள் வந்து அயனாவரம். ஸோ வந்து எங்களுக்கு கிட்டன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஷாப்பில் வந்து நிறைய விஷயம் கிடைக்கும். ஸோ வந்து நாங்கள் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்து நாங்கள் பாரதம் ஸ்டோர் போய் ஒரு சாக்லேட் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். நாளைக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே. ஸோ வந்து கிஃப்ட் மாதிரி சாக்லேட் கொடுக்கலாம். இப்போ வந்து டைரி மில்க் கொடுத்துட்ருப்பாங்க ஃபஸ்ட்டு, பட் இப்போது அதெல்லாம் சேஞ்சஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து பாரதம் ஸ்டோர் போகிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு சின்ன ஷாப்பில் கேட்டு பார்த்தோம். அந்த ஷாப்பில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இல்லாததுனால நாங்கள் பாரதம் ஸ்டோரில் போய் நம்ம பார்ப்போம், அங்கேயும் கிடைக்கும். பிகாஸ் வந்து அங்கே நிறைய சாக்லேட் வச்சுருப்பாங்க. அதனால வந்து அங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதனால வந்து நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து நான் எடுக்கும்போது நைட்டு ஒரு 8:00 இருக்கும். 8:00 இருக்கனால ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக்காலாம் இல்லை, கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து சடனாக தான் அந்த பிளான் வந்துச்சு, அந்த சாக்லேட் கொடுக்கலாம் அப்படின்ற பிளானு. அதனால தான் நாங்கள் நைட்டு கிளம்பி போனோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 ஸ்டாப்பிங்குன்ற மாதிரி இருக்கும் பஸ்னால். நடந்து போனால் எவ்வளோ பட் வாக்கபிள் மாதிரி தான் இருக்கும், நடக்கலாம். நான்லாம் நடந்து தான் போவேன். நான் வந்து ஜாயிண்ட் ஆஃபீஸ் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு டியூஷன் படிச்சிருந்தேன். அந்த டியூஷன்லாம் படிக்கும்போது நான் நடந்து தான் போவேன், வண்டிலலாம் போக மாட்டோம். பஸ்லேயும் போக மாட்டேன். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அப்படியே பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு அப்படியே நாங்கள் போயிடுவோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் லாங் கிடையாது. அவள் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தாலும் நாங்கள் வண்டியில் போய் இது பண்ணிட்டோம், சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். அந்த ஸ்டோரில் என்னென்னா வந்து நம்ம இறங்குன உடனே வந்து பேக்ஸ்லாம் வந்து உள்ள எல்லா ஸ்டோர்லேயுமே பேக் கொண்டு போகக்கூடாது. பட் வந்து வேறு ஷாப்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேகுக்கு வந்து ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருவாங்க. அப்படின்னா ஒரு கவரில் போட்டு வச்சுருவாங்க, டோக்கன்ஸ்லாம் கொடுப்பாங்க. பட் வந்து இந்த ஷாப்பில் அதெல்லாம் கிடையாது. பட் வந்து பேக் பக்கத்தில் ஒரு 2 பேர் நின்றுட்டு தான் இருக்காங்க. அது ஒன்றும் இது கிடையாது. 2 பேர் நின்றுட்ருக்காங்க. பட் வந்து பேக் வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம பாட்டுன்னு உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து எங்களுக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. பேக் வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு போகிறது வந்து எங்களுக்கு சேஃப் இல்லாத மாதிரி தோணுச்சு. இப்போ அவங்க 2 பேர் நின்றுட்டு தான் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து அந்த பேக் வந்து நம்ம வச்சுட்டு போகிறது யாராவது எடுத்துட்டா என்ன பண்ணுறது? அதனால் வந்து நானும் ஒரு ஸ்னாப்பை போட்டுட்டு பாரதம் ஸ்டோர் ரீச் பண்ணிட்டோம். பாரதம் ஸ்டோர் ரீச் பண்ணோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஷாப் மாதிரி இருக்கா. இது ஆப்போசிட்லேயே வந்து டெக்ஸ்டைல் ஷாப் இருக்குது. நாங்கள் வந்து பேக்கை வச்சுட்டு இந்த சைடில் தான் பேக் வந்து இவங்க 2 பேர் தான் பேக் வச்சுக்கிறது பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க. இந்த சைடில் இருக்குது. நாங்கள் வந்து சாக்லேட் வந்து ஸ்டார்டிங்லேயே இருந்துச்சு. ஸோ வந்து சாக்லேட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். இது வந்து ஐஸ்கிரீம்ஸ் அப்படிலாம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐஸ்கிரீம்லாம் பார்க்கறதுக்கு. நீங்கள் யாராவது ஐஸ்கிரீம் லவராக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து உள்ளே கொஞ்சம் சாக்லேட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போய் என்ன சாக்லேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். சாக்லேட் அங்கே இல்லை. நாங்கள் தேடும் போது இல்லை. இவங்க வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இந்த என்ன சொல்கிறது, ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல் பசங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க முடியாது. ஸோ நாங்கள் வந்து வேறு சாக்லேட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தேட ஆரம்பித்தோம்.
உள்ளே போய் தேட ஆரம்பித்தா உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து இது வந்து சாக்லேட் இல்லை, காஃபி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. தென் வந்து நாங்கள் உள்ளே போய் ஜஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தோம். உள்ளே போய் பார்த்தா பிஸ்கெட்ஸ்லாம் இருந்துச்சு உள்ளே. நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு பிஸ்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அது வந்து சீஸ் வச்சு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பிஸ்கெட் நான் வந்து இந்த கடையில் பார்த்தேன். நான் அங்கே போனது வந்து அவளுக்கு யூஸ்ஃபுல்லோ இல்லையோ, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து எனக்கு பிஸ்கெட் கிடச்சிது. அந்த பிஸ்கெட் வந்து இங்கே நிறைய பிஸ்கெட் இருந்துச்சு. இந்த இதெல்லாம் சாப்பிடல. நான் ரீசெண்டாக ஒரு ப்ளேஸில் வந்து இந்த பிஸ்கெட் சாப்பிட்ருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து இந்த பிஸ்கெட் தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன். இங்கே நிறைய பிஸ்கெட்ஸ் இருந்துச்சு, எல்லா வெரைட்டிஸான பிஸ்கெட்டும். பட் எனக்கு இந்த பிஸ்கெட்லாம் வந்து பிடிக்காது. நான் வந்து ஒரு பிஸ்கெட் பார்த்துருந்தேன். அந்த பிஸ்கெட் வந்து அங்கே இருந்துச்சு நிறைய ஃப்ளேவரில். அது வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் இருந்துச்சு. அது வந்து 60 ருபீஸுன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த பிஸ்கெட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி நான் பார்த்துட்ருந்தேன். தென் வந்து நிறைய இருந்துச்சு. அந்த சைடு ஃபுல்லாக வந்து கிஃப்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த சைடு ஃபுல்லாக பிஸ்கெட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த பிஸ்கெட் வந்து சாக்லேட் ஃப்ளேவர், ஆரஞ்ச் ஃப்ளேவர் கூட இருக்குது. பட் சாக்லேட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். பட் எனக்கு தெரியல. தென் வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து வீட்டுக்கு தேவையான பொருள், காய்கறி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தென் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் பார்த்தேன், வாசனை வருதா பார்த்தேன், வாசனைலாம் எதுவும் வரலை. அப்புறம் வந்து இது மாதிரி கப்ஸ்லாம் இருந்துச்சு. கப்ஸ்லாம் வந்து ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க. பட் வந்து நான் போய் பார்த்தேன், தளபதி ஃபோட்டோ காணோம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் தளபதி ஃபேனா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தனுஷ்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. பட் வந்து இது வந்து நார்மலாகவே நம்ம கப்ஸ் போட்டோம்னா 150 சம்திங் போல. பட் வந்து இது 150 இல்லை 400 தெரியல எனக்கு, கஸ்டமைஸ் பண்ணுற கப்பு. பட் வந்து இவங்க வந்து 160 போட்டிருந்தாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து கிளாஸ் தான் ஃபுல்லாகவே. கிளாஸு மேலே வந்து இது வந்து 400 ருபீஸு. இது எல்லாமே வந்து குட்டி குட்டி பாட்டில்ஸ் மாதிரி. இது வந்து 95 மாதிரி இருந்துச்சு, குடிக்கிற ஜூஸ். இது வந்து நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் இங்கே இருந்துச்சு. அவங்களே போட்டிருக்காங்க கண்ணாடி ஜாக்கிரதை அப்படின்ட்டு. தென் வந்து வீட்டில் வைக்கிற மாதிரி திங்ஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிச்சன் செட்டு ரொம்ப அழகாக இதுலேயே வந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. தென் வந்து இன்னும் பாட்டில்ஸு நிறைய இருந்துச்சு. பட் நாங்கள் அதெல்லாம் எதுவுமே வந்து எனக்கு வேண்டாம், அது ஒரு ஆர்ட் ஆட்டிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து இந்த கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் எங்களுக்கு சாக்லேட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. ஸோ வந்து திருப்பி போய் நாங்கள் கேட்டோம், அங்கேயே சாக்லேட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்து சாக்லேட் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 40 ருபீஸ் தான் இருந்துச்சு. இது வந்து அந்த காஃபி அது எப்படி திறக்கணும்னு தெரியல. திறந்தா நம்மளுக்கு பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுகுடுன்னு ஓடிட்டேன். எதுவும் பண்ணல. இந்த சைடு ஃபுல்லாக வாட்சஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. தென் வந்து நாங்கள் திருப்பியும் பார்த்தோம் சாக்லேட்லாம். இது எதுவுமே நல்லா இல்லை. இந்த என்ன சொல்கிறது, கல் மாதிரி இருக்குது எல்லாமே பார்க்கறதுக்கு. அதனால நாங்கள் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு கிளம்பிட்டோம். எல்லாம் வந்து நம்ம கொடுத்தோன்னா நம்மளை காரி துப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கிஃப்ட்டை கொடுக்காம நாங்கள் வந்து வேறு ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெளியே போய் எங்கள் பேக்கை எடுத்துட்டோம். எங்கள் பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் என்னாச்சு, இவன் வந்து ஆப்போசிட்டில் டெக்ஸ்டைல் ஷாப் இருக்குது, அங்கே போய் ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, அந்த டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போய்ட்டு ஒரு
லெகின்ஸ் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நாங்கள் போன கடையே ரொம்ப காலியாக இருந்துச்சு. எதுக்கு இவன் டெக்ஸ்டைல் கடை வச்சுருக்கான்னு எனக்கே புரியல. கடை வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் வந்து எதுக்கு இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியல. வெறும் ஃபஸ்ட்டு யாருமே வரதும் இல்லை, யாருமே போகிறதும் இல்லை போல். நான் வந்து இதில் வந்து ஆரி ஒர்க் போட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப உற்று நோக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் மேலே போய் நாங்கள் லெகின்ஸ் பார்த்துருந்தோம். லெகின்ஸ் வந்து யூஸ்வலாகவே வந்து பிராண்டட் வந்து 315 நினைக்கிறேன். பிகாஸ் நான் லெகின்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியல. பிராண்டட் 315 மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து காட்டன் மெட்டீரியலு. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா லெகின்ஸ் வந்து 480 சம்திங் சொல்லியிருந்தாங்க. ப்ரைஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, நார்மலாகவே இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நாங்கள் வந்து இது மாதிரி கிளாத்லாம் பார்த்துட்டு வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். பிகாஸ் வந்து யூஸ்வலாக இருக்க ரேட்டை விட இந்த ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து எங்கே ப்ராஃபிட்டோ அங்கே தான் நம்ம போகணும். மாதிரி ஹை ரேஞ்சுக்கெலாம் நம்ம போகக்கூடாது. ஓகே, ஸோ வந்து நாங்கள் இறங்கிட்டோம் அந்த கடையிலேருந்து. நாங்கள் இறங்கும்போது கீழே இருக்கவங்க கேட்டாங்க, எதுவுமே வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை, நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம். அவங்க வந்து கீழே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வாங்கினியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே ஒரு ஷாப்புக்கு வந்துட்டு போக முடியாது. ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க, யாருமே யாரையும் தொடக்கூட முடியாது. அப்படி இருக்கும்போது அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிறதே ஒரு 4 ஒர்க்கர்ஸுமே நம்மளை சுற்றி தான் நிற்கிறாங்க. நம்ம இங்கேருந்து எதையாவது எடுத்து போட்டுக்கிட்டு போகலாம் முடியாது. அதனால் வந்து பட் இந்த டோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டோர் வந்து ரொம்ப அழகாக க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது, நம்ம போய் நின்ன உடனே. அதனால் நான் அந்த டோரை லைக் பண்ணுறேன் உண்மையாகவே. அப்புறம் வந்து நம்மளுக்கு சாக்லேட் இன்னும் கிடைக்கல. ஸோ வந்து நாங்கள் போயிட்டே இருக்கும்போது ஒரு பேக்கர்ஸ் பாயிண்ட் மாதிரி ஒரு கேக் ஷாப்பில் வந்து அந்த சாக்லேட்லாம் வச்சுருப்பாங்க. பிகாஸ் வந்து அதை எல்லாருமே கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதனால நாங்கள் கேக் ஷாப்புக்கு போயிட்டோம். கேக் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேக் கடைக்கு போனோம். கேக் கடைக்கு போனால் அங்கே வச்சுருந்தாங்க, அந்த சாக்லேட் இருந்துச்சு. பட் வந்து சின்னதாக இருந்தது, 150ன்ற மாதிரி 4 பீசஸ்ஸு. வந்து அது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பெரிய பாக்ஸில் நம்ம கிஃப்ட் கொடுக்கறது இவ்வளோ இதுவாக கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ வந்து பெருசாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். தென் வந்து ஐஸ் தேட ஆரம்பித்தோம். ஐஸாக இருந்துச்சு, ஐஸில் இருந்துச்சு, நிறைய சாக்லேட்ஸாக இருந்துச்சு. நான் வந்து இங்கே ஐஸ் வாங்கலாம் பார்த்தா முடியல. தென் வந்து நீல்கிரிஸ் போனோம். அங்கே அந்த சாக்லேட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நீல்கிரிஸ் போனோம். அங்கே வந்து நிறைய இருந்துச்சு, நிறைய சாக்லேட் நிறைய இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெளியே இருந்து பார்த்தா எங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. பட் எங்கேயும் இல்லை அப்படின்ற மாதிரி நாங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். அவங்கள நாங்கள் கேட்கல. அப்புறம் வந்து நாங்கள் இது மாதிரி சாக்லேட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்லை, உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தென் வந்து ஃபைனலாக நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலாக வந்து சாக்லேட் எங்களுக்கு கிடச்சிருச்சு. இந்த சாக்லேட்டுக்காக எவ்வளோ தூரம் அலைஞ்சி ஓடி திரிஞ்சு நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். இந்த சாக்லேட் வந்து 450 480 சம்திங். தென் வந்து நான் என்ன பண்ணேன், இந்த சாக்லேட்லாம் பார்த்துட்டு எல்லாமே 5 ஸ்டார் எல்லாமே இருந்துச்சு. இன்னொன்று இருந்துச்சு பெரிய பாக்ஸ், அது வந்து 1000க்குலாம் நம்ம வாங்குகிற அளவுக்கு ஒர்த் இல்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு 500க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு, தென் வந்து இதில் ஏதாவது நான் பாட்டியை போடலான்னு பார்த்தேன். அந்த சாக்லேட் எதுவுமே எனக்கு வேலை. சரி, ஓகே, நம்ம ஐஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஐஸ்கிரீம் தேட ஆரம்பிச்சிட்டேன். இந்த சாக்லேட்லாம் பார்த்துட்டு ஐஸ்கிரீமில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன்.
கார்னெட்டோ வாங்கலான்னு பார்த்தேன். ஏற்கனவே அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். தென் வந்து வேறு அந்த மேங்கோ ஸ்டிக் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவர் சொன்னார் அது வேண்டாம், அது வந்து ரொம்ப அதெலாம் நீங்களும் வாங்காத, இந்த சாக்லேட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வேறு ஒரு சாக்லேட் காட்டியிருந்தான். வேறு ஒரு சாக்லேட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை வாங்கினேன். சாரி, ஐஸ்கிரீம். அது வந்து சாக்லேட்லேயே சாக்கோ பார் எப்படி இருக்கோ அது மாதிரி தான். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது மாதிரி மேலே ஒரு லேயர் உள்ள ஒரு லேயர்ன்ற மாதிரி இருந்தது. உண்மையாகவே இந்த ஐஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து இந்த ஐஸ் வாங்கிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஐஸ் வாங்கிட்டு கிளம்பி பில்லெல்லாம் போட்டுட்டு தென் வந்து வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு ஒரு டிக்டாக் இருந்துச்சு, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை போட்டு அது ஒன்று வேணும் அப்படி சொல்லி நான் வாங்கிட்டேன். தென் வந்து இங்கே நிறைய சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு. நிறைய சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிடிக்கல. உங்களுக்கு ஏதாவது இந்த சாக்லேட் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து நாங்கள் வழக்கம் போல் கிளம்பிட்டு ஐஸ்கிரீம் பிரிக்க ஆரம்பித்தோம். ஐஸ் வந்து ஒரு டெடி பேர் மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஒஸ்ட்டாலாம் இல்லை. ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு வந்து இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.